2ஆம் தேதி தான் இது வந்து செயலிழக்க போகிறது. இன்னும் 12 மணி நேரத்துல, ம். இன்னும் 12 மணி நேரம் கூட ஆகாது. இன்னொரு நள்ளிரவுக்குள்ள ஒரு 6, 7 மணி நேரத்துக்குள்ளேயே இது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்துரும். இப்போ வந்து டீப் டிப்ரெஷனா இருக்கு. ம். அடுத்தது அது டிப்ரெஷனா செயலிழந்துரும். நாளை மதியத்துக்குள்ளர அது ஒரு வெல் மார்க் லோ பிரஷர், அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக செயலிழந்துரும். பிறகுதான் முற்றிலுமாக குளிர்காற்றை ஈர்ப்பதை விடும். ம். அப்போ தரையில் இருக்கிற குளிர்காற்று அதுல இருக்கக்கூடிய நீராவி போதுமானதாக இருக்கும். சரியாக மழைப்பொழிவையும் பரவலாக கொடுக்கும். விட்டம் அதிகரிச்சிடும். இப்ப சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மட்டும் கொடுப்பது, அப்பப்போ வந்து மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருப்பது, அப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி வரைக்கும் கொடுக்கும், ராணிப்பேட்டைக்கு கொடுக்கும், அப்புறம் உள்ளே திருவண்ணாமலைக்கும் கொடுக்கும், அப்புறம் கடந்து போய்விடும். அது வந்து எந்த இடத்துல இருக்கும்போது கடக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ அங்கும் இங்கும் வடக்கும் தெற்குமா நடந்து கொண்டிருக்கிறது. அது திருவள்ளூர் மாவட்டத்தில் நுழைஞ்சாலும் சென்னை வழியா, செங்கல்பட்டு வழியா, விழுப்புரம் வழியா போகும். சென்னையில் நுழைந்தாலும் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் வழியாக தெற்கு நோக்கி போகும், தென்மேற்கு நோக்கி போகும். தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நோக்கி போகும். செயலிழந்துதான் போகும். ஒரு பரந்த வடிவிலே பெரிய வட்டமா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக போகும்.